தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை தாங்கி வழிநடத்துகிறார், வல்லமையாய் பயன்படுத்துகிறார். நாம் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, எனக்காக இரங்கும், எனக்காக உதவி செய்யும், என்னை காத்து வழிநடத்தும், உமக்கென்று உம்முடைய சித்தத்தை செய்ய பலன்தாரும் என்று அவரை நாம் நாடும் பொழுது அவர் நம்மை தாங்கி வழிநடத்துகிறார். தேவனுடைய சித்தமானது நன்மை செய்வதே. நன்மை செய்து பிறரை விசாரித்து உபசரித்து அவர்களுக்காக தேவனிடத்தில் முறையிடும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறோம். அவர் நிச்சயம் நம்மை காத்து வழி நடத்துவார். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்கும் பொழுது, நாம் தளர்ந்து போன நேரங்களில் அவர் நமக்கு பலனாக இருந்து நம்மை வழிநடத்துவார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று உங்களை படைத்த உங்கள் பரமபிதா அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் நன்மைகளை தந்து நம்மை தாங்குகிற தேவன் என்று நம் வேதத்தின் வசனம் சொல்லுகிறதே. லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு அவர் தரும் ஆலோசனைகளையும் அவர் நமக்கு காட்டும் பாதைகளையும் பற்றி கொண்டு பரிசுத்த ஆவியின் உதவியோடு நாம் அவரிடத்தில் ஜெபம் செய்து காத்திருந்து அவரிடத்தில் இருந்து ஆலோசனையை பெற்று நடப்போமானால் நிச்சயம் அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்தி வெற்றி சிறக்க செய்வார். சோர்ந்து போகாமல் நாம் என்றென்றும் பலத்தோடு இருக்க தேவனிடம் நாம் வேண்டுதல் செய்வோம். மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பல இன்னல்கள் இக்கட்டுகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நாம் படும் பாடுகளுக்கும் அவமானங்களுக்கும் வேதனைகளுக்கும் தேவன் நம்மை வெற்றி சிறக்க செய்வார். ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் நம் மீதாக பரிசுத்த ஆவியானவர் பொழிந்து நம்மை வல்லமையாய் வழி நடத்துவார். தேவ சித்தத்தை செய்வோம். அவர் நம் பாதைக்கு தீபமாக இருந்து நம்மை வழிநடத்துவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார். ஆமீன்.